Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரிக்கான ஒரு 12 days சேலஞ்ச் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 12 நாளில் ஹிஸ்ட்ரி எப்படி கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கெடியூலை வச்சு நீங்கள் செப்பரேட்டாக படிக்கிறனாலும் படிக்கலாம், நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14 நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். ஸோ சிந்துவெளி நாகரிகம்ங்கிறதுல 6ஆம் வகுப்பு முதல் பருவம் லெசன் 3, 9ஆம் வகுப்பு லெசன் 2 இந்த 2.5 அப்படிங்கிற போர்ஷன் மட்டும் படித்தா போதும். ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கவர் ஆகுது. இது போக 11ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 1, 11ஆம் வகுப்பு எத்திக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் 2, இந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நம்ம சொல்லிட்டாலே தரோவாக புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன மேம் இத்தனை லெசன்ஸா அப்படின்றதுலாம் கிடையாது. இது 2 மட்டும்தான் லெசனை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ண போகிறீங்க. அதுவும் இந்த 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த 2.5 மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ரெண்டுமே என்ன பண்ண போகிறீங்க, புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. அதுவே நமக்கு 100% வந்து போதுமானது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து மார்ச் 15 குப்தர்களில் அதே போல் 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன் 3 படிக்க போகிறோம். 11th ஹிஸ்ட்ரி லெசன் 7 அண்ட் 12th எத்திக்ஸ் லெசன் 5 இருக்கக்கூடிய 5.3 இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து 3வது நாள் மார்ச் 16 டெல்லி சுல்தான்கள் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் லெசன் 4 இருக்கக்கூடிய லெசன் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. 11th ஹிஸ்ட்ரி லெசன் 10க்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் அண்ட் 12th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் 5ல் 5.10க்கான அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் படிக்க போகிறீங்க. சரிங்களா? அடுத்தது முகலாயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 17 டெஸ்ட் இருக்கும். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் லெசன் 2 ஃபுல்லாக கோ த்ரூவாக வந்து ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 14க்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட், அடுத்து 12th எத்திக்ஸில் லெசன் 5ல் 5.13 அந்த போர்ஷனுக்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது மார்ச் 18 மராத்தியர்கள் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 3வது லெசன் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 15க்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க. அடுத்து மார்ச் 19 இந்த தென்னிந்திய வரலாறை 3 நாளாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். 19, 20, 21 3 நாள் நம்ம படிக்க போகிறோம். மொத்தமே இந்த தென்னிந்திய வரலாறில் பார்த்தீங்கன்னா 5 லெசன் தான் கவர் ஆகும். 11th பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெசன் வந்து கவர் ஆகுது. இது ஃபுல்லாக புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் படிக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு லெசன் சொல்லிட்டு இதை பிரிச்சுக்க போகிறீங்க. மார்ச் 19 6ஆம் வகுப்பு முதல் பருவம் லெசன் 4, 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன் 4 இது ரெண்டும் வந்து என்ன பண்ண போகிறீங்க, மார்ச் 19 படிக்க போகிறீங்க. 7ஆம் வகுப்பு முதல் பருவம் லெசன் 3ல் இருக்கக்கூடிய பாடத்தை வந்து கம்ப்ளீட்டாக மார்ச் 20 படிக்க போகிறீங்க. 21 9th இருக்கக்கூடிய லெசன் 3, 7 படிக்க போகிறீங்க. இது வரைக்கும் தென்னிந்திய வரலாறுக்கு இந்த 6th 7th என்ன படிச்சிங்களோ அது அப்படியே தான் உங்களுக்கு லெசன் 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 3லையும் 7லையும் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்று, இதுக்கெலாம் என்னென்ன லெசன்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம சைடில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதை மொத்தமாக ஒரு 4 நாள் படிக்க போகிறீங்க. மார்ச் 22 23, 24, 24, 25. ஓகேங்களா? ஸோ பல்காக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 லெசன் 3 லெசன் அவ்வளோதான். எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மார்ச் 22 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க முதல் 2 லெசன், அது எங்கள் பாலிட்டியில் இருக்கக்கூடிய 2 லெசன், ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க லெசன் 1 வந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்து மார்ச் 23 என்ன பண்ணுறோன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்க 6th செகண்ட் டேர்மில் லெசன் 1 and 2 படிக்க போகிறோம். ஜியாகிரஃபியில் இருக்க 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க லெசன் 3 வந்து நம்ம படிக்க போகிறோம். அடுத்து 24 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் பாலிட்டியில் இருக்க லெசன் 1 படிக்க போகிறோம். 8th 3வது லெசன் பாலிட்டியில் இருக்கிறத படிக்க போகிறோம். 9th ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன் 4 வந்து படிக்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன லெசன்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மார்ச் 25 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 5 and 10 வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதில் புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் இந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 12, 13 and 19, 12th எத்திக்ஸில் லெசன் 1, 2, 3, 4, 6, 7, 10. ஓகேங்களா? இதெல்லாமே ரெகுலராக ஒரு 3 லெசனோ இல்லை 2 லெசனோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் பிரித்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் டெஸ்ட் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30 இருக்கும். ஸோ மொத்தமாக எத்தனை நாளுங்க, 25 ஈவினிங் உங்களுக்கு டெஸ்ட்டு முடியுதுன்னா 26, 27, 28, 29, 30 ஈவினிங் தான் டெஸ்ட். அப்போ 5 நாள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டே நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. சரிங்களா?
ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸ்க்கான டெஸ்ட் கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு மொத்தமாக இந்த 2 லெசன் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 2 லெசனுக்கும் தனித்தனியான டெஸ்ட் கொஷின் தான் வரும். இப்போ வந்து தென்னிந்திய வரலாறை எடுத்துக்கோங்களேன். இப்போ மொத்தமாக 5 லெசன் இருக்குன்னா, இந்த டாபிக் வரும்போது 5 லெசனும் சேர்த்து 100 கொஷின் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த 5 லெசனுக்கும் தனித்தனியாக டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து இதே போல் ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸ்க்கும் உங்களுக்கு ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸ்க்கு ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இவ்வளோ லெசன்ஸ்க்கும் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின், அந்த ரிவிஷன் டெஸ்ட், ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே சேர்த்து உங்கள் பேட்சோட ஃபீஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 rupees மட்டும்தான். சரிங்களா? ஸோ மார்ச் 14 நமக்கு பேட்ச் ஆரம்பிக்குதுன்னா 13 உங்களுக்கான ரெக்கார்டட் கிளாஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம பேட்சில் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு வந்து பேட்சோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்த உடனே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அட்மிஷன் ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இது போக இந்த ஹிஸ்ட்ரி மார்ச் 14 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்குது. வேறு ஏதாவது பேட்ச் அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ சிலபஸ் படி தமிழுக்கு வந்து செப்பரேட்டாக பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்ல இந்த மாதிரி செப்பரேட் யூனிட்ஸ் வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஹிஸ்ட்ரி மார்ச் 14 ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 10 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து தான் இந்த ஹிஸ்ட்ரி மார்ச் 14 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கடகடன் டக்குன்னு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குது, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும், இல்லை டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு பேமெண்ட் நம்பர் வாங்கி பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பேட்ச் லிங்க் வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் ஆஃபர்ஸ் எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.